தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் பிரணவ் மோகன்லால் நடிப்பில் உருவாயிருக்கும் டிஎஸ் இரே அப்படிங்கிற ஒரு ஹாரர் திரைப்படம் தான். இந்த படம் ராகுல் சதாசிவன் இயக்கியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி ரெட் ரெயின், பூதா காலம், பிரம்மயுகம்னு ஐகானிக்கான மலையாள படங்கள் கொடுத்த ஒரு டைரக்டர். இன்ஃபேக்ட் அவரோட லாஸ்ட் 2 படமே ஹாரர் படம் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படமும் அப்படியான ஒரு ஹாரர் திரைப்படம் தான். இந்த படத்தில் சொல்லப்படுற விஷயங்கள் என்ன, அதை எந்த அளவு டைரக்டர் சரியா சொல்லியிருக்காரு, அண்ட் படம் எவ்வளவு என்டர்டெய்னிங்காக இருந்தது, ஹாரர் எலிமெண்ட், ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாம் எந்த அளவு டெக்னிக்கலாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு மிகப்பெரிய ஆர்கிடெக்டோட பையனான பிரணவ் மோகன்லால் ஒரு சொகுசு பங்களால வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, உல்லாசம் அப்படின்னு ஜாலியாக லைஃப்பை கழிச்சிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் அவருடைய எக்ஸ் கிளாஸ்மேட்டான கனி அப்படிங்கிற பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் அவருக்கு வருது. அதனால அந்த பொண்ணோட டெத் வீட்டுக்கு அவர் போயிட்டு வராரு. அந்த இறப்பு வீட்டுக்கு அவர் போயிட்டு வராரு. அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவரோட வீட்டில் ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற உணர்வு அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த வீட்டில் யாரோ இருக்காங்க, இன்ஃபேக்ட் அவங்கள நம்மளை பயப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற உணர்வு அவருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இது உண்மையா? இந்த உணர்வுக்கு காரணம் என்ன? உண்மையாகவே பிரணவ் மோகன்லால் வீட்டில் என்ன இருக்குது? அதை அந்த பிரச்சனையை பிரணவ் மோகன்லால் எப்படி சரி பண்ணாரு, அவருக்கு உதவுறது யாரு, இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த டிஎஸ் இரே. படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கதையின் நாயகனாக ரோஹன் அப்படிங்கிற வேடத்தில் பிரணவ் மோகன்லால் இந்த படத்தில் ஒரு வேரிட் எமோஷன்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அதை கச்சிதமாக திரையில கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் நடக்கிற அந்த ஹாண்டிங் எபிசோடில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப பயத்தில் அவர் பண்ணுற காட்சிகள், அதுக்கப்புறம் இதை எப்படியா கன்ஃபர்ம் பண்ணணும்னு அவர் எடுக்கிற முயற்சிகள், இது எல்லாமே சிறப்பான ஒரு கேரக்டர்கிராஃபாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காரு பிரணவ் மோகன்லால். ஹிருதயம், அப்புறம் வருஷங்களுக்கு சேஷம் மாதிரியான ஒரு நடிப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு கதாபாத்திரமாக இது அவருக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கு அவரும் ஒரு நியாயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான சப்போர்ட்டிங் ரோலில் மது அப்படிங்கிற கேரக்டரில் ஜிபின் கோபிநாத் நல்லதொரு பங்களிப்பை கொடுத்துருக்காரு. அவரோட அந்த ரிலக்டண்டான மனநிலை ஆரம்பத்தில் சிறப்பாகவே திரையில் அவரோட நடிப்பில் வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் போக போக அவர் அந்த உதவ முற்படுற காட்சிகள், அவர் எடுக்கிற சில முயற்சிகள், இதெல்லாமே நல்லாவே இருக்கு. அவரோட பங்களிப்பும் நடிப்பில் சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு பெரிய பலமே சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ரோலில் வர கேரக்டர்ஸு கூட முக்கியமான ஐகானிக்கான சீன்ஸ் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து ஒரு 100% பெர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு டைரக்டர். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கனியோட பிரதரா வர அருண் அஜிகுமாரோட நடிப்பு சிறப்பாகவே இருந்தது. அவரோட அந்த ஒரு சீன் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு மிரட்டலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தியேட்டர்கள் வாட்சாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அவரோட நடிப்பு தான் ஒரு முக்கியமான பங்களிப்பையும் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜெயா குருவோட அந்த ஒரு ஸ்டண்ட் சீனும் மிரட்டலாகவே இருந்தது. அவங்களோட அந்த ஆக்டிங், அந்த ஸ்டண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க உழைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக பாராட்டத்தக்கது. அண்ட் கதையின் நாயகியாக சுஷ்மிதா பட்டுக்கு ஒரு லிமிட்டடான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் அங்கங்கே ஃபோட்டோவில் வராங்க. ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் அவங்க தெரியுறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை நியாயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் போக போக நிறையா கேரக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ரோல் சின்ன சின்ன வேலைகள் பண்ணாலுமே அவங்க எல்லாருமே கதைக்கு பங்காற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிரம்மயுகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டலான தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பூதா காலம் மாதிரியான ஒரு ஹோம் இன்வேஷன் த்ரில்லரை எகைன் ஒரு ஹாரர் ட்ரீட்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காரு டைரக்டர் ராகுல் சதாசிவன். டிஎஸ் இரே அப்படிங்கிறது ஒரு லாட்டின் ஃப்ரேஸ். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் விண்ணுலகம் போறப்ப பாடப்படுற பாடல் அப்படிங்கிறது தான் பொருள். அதை அந்த தலைப்பு அப்படிங்கிறது கதைக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்குது. கதையில் இருக்கிற மெயின் கருவும் அதை பற்றி தான் பேசுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹோம் இன்வேஷன் த்ரில்லரில் ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாகவே இருந்தாலும் மேக்கிங் அப்படிங்கிற டாபிக் மூலமாக இது ஒரு அட்டகாசமான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்காரு டைரக்டர். அவர் எவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் எகைன் ஒரு பிரைம் எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். டைரக்டரோட விஷனுக்கு ரொம்ப சரியாக சப்போர்ட் பண்ணியிருக்கு டெக்னிக்கல் டீம். அதுவும் ஒரு கலவையான ரொம்ப கிரியேட்டிவான ஃப்ரேம்ஸில் நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறாரு சினிமோட்டோகிராஃபர் ஷெனர் ஜலால். அண்ட் எடிட்டிங்காக ஷஃபிக் முகமது ஒர்க்கும் ரொம்ப கமாண்டிங்காகவே இருந்தது. படத்தை எங்கேயும் தேங்க விடாமல் அடுத்தடுத்த காட்சிகளுக்கு மூவ் பண்ணிட்டே இருந்தார். கிறிஸ்டோ சேவியரோட பின்னணி இசையும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். ரொம்ப கம்மியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அந்த ஹாரர் ஃபீலை இன்டியூஸ் பண்ணது நல்லதொரு ஒர்க்காக நான் பார்க்குறேன். நிறைய இடங்களில் டென்ஷன் நல்லாவே பில்டப் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் பின்னணி இசை அண்ட் படத்தோட டோட்டல் சவுண்ட் எடிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அட்மாஸ்பியரிக் த்ரில்லராக இந்த படம் மாறுறதுக்கு இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு முக்கியமான காரணம். உதாரணத்துக்கு சில காட்சிகள் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் பிரணவ் மோகன்லாலுக்கு நடக்கிற அந்த ஹாண்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு பில்டிங்லேருந்து கீழே விழுகிற அந்த காட்சி,
அந்த காட்சியில் இருக்கிற எஸ்எஃப்எக்ஸ் டீடைலிங், அந்த மேக்கப், இதெல்லாமே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த காட்சிகளே கொடுத்த காசுக்கு ஒர்த்து அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது. அந்தளவு மேக்கிங் மிரட்டலாக இருக்கிறது இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட். அண்ட் சிம்பிளான கதையாக தெரிஞ்சாலுமே அங்கங்கே ரைட்டிங்கில் இருக்கிற டீடைலிங் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்டர்வலில் வர அந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், அண்ட் செகண்ட் ஹாஃபில் இருக்கிற நிறைய டீடைலிங்காக இருக்கட்டும், அந்த பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாக ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரைட்டிங்கில் இந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் டெக்னிக்கல் வைஸ்லையும் அப்படி ஒரு அவுட்புட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்தில் ட்விஸ்ட் எல்லாம் தீர்ந்து முடிஞ்சோன்னே படத்தோட டெம்போ கொஞ்சம் கம்மியாகிட்ட ஒரு ஃபீலில் இருக்குது. அண்ட் நிறைய காட்சிகளில், அதுவும் குறிப்பாக ஒரு பிக் ரிவீலுக்கு அப்புறம் படத்தில் இந்த ஃபியூவல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்ட ஒரு உணர்வு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அந்த அடுத்தடுத்த காட்சிகளுக்கு போகிற வேகம், அந்த ஹாரர் ஃபீல் இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகிட்ட உணர்வு இருக்குது. படம் ஃபுல்லாகவே இந்த உணர்வை அப்படியே இன்டியூஸ் பண்ணி கொண்டு போயிருந்தா இன்னும் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் மாறி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கனி அப்படிங்கிற கேரக்டரோட சூசைடுக்கு காரணம் என்ன, அவங்க ஹீரோட்ட எதிர்பார்க்கறது என்ன, அண்ட் கிளைமேக்ஸில் அப்படி ஒரு ஓப்பனான ஒரு ஏரியாக்குள்ளே கதை போனதுக்கான காரணம் என்ன, அண்ட் வேணும்னே அடுத்த பாட்டுக்கு லீட் இல்லை இந்த மாதிரி ஓப்பனடாக வைக்கிறது ஒரு ட்ரெண்டாக இருக்கிற காலகட்டத்தில் இதையும் அப்படியான ஒரு முறையாக பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாமே இந்த படத்துக்கு சிக்கலாக மாறி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஓப்பன் எண்டிங்ஸ் அண்ட் இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் விடை இல்லாத அந்த தன்மை அப்படிங்கிறது இந்த படத்தை ஒரு முழுமை பெறாத உணர்வுக்கு தள்ளிடுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இந்த எல்லா கேள்விகளும் நல்லா அட்ரஸ் பண்ணி சிறப்பான ஒரு பேக்கேஜாகவே இந்த படத்தை முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லாதது ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, சில ஷார்ட் கமிங்ஸ் இருந்தாலும் டைரக்டர் சாகுல் சதாசிவன் எகைன் ஒரு பேங்கரான ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படத்தை கொடுத்துருக்காரு. ஹாரர் விரும்பிகளுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்லது ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த டைரக்டரோட முந்தைய படங்களான பூதாகாலம், பிரம்மயுகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கிளைமேக்ஸில் இருக்கிற ஒரு சின்ன சர்ப்ரைஸும் உங்களுக்கு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸை கொடுக்கலாம். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங்கை கொடுப்பேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.